நம்ம ஒரு ப்ளவுஸில் பைப்பிங் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு 1 inches அளவு ரிப்பன் எடுத்துக்கு கிராஸாக கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஒரு பகுதியை, அதாவது இந்த ஃபுல் அளவில் சும்மா கொஞ்சம் மாதிரி மடிச்சுட்டு இந்த எட்ஜில் தையல் போட்டுக்கணும். ஃபஸ்ட்டு இந்த எட்ஜில் தையல் வரணும். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. தைக்கும் பொழுது இந்த எட்ஜில் தான் தைக்கணும், சென்டரில் தைச்சிடக்கூடாது. பாருங்கள், தைச்ச உடனே இது ஒரு 3/4 inch கணக்கு வந்துடும். இப்போ இதை நம்ம ப்ளவுஸில் வச்சு ஃபிட் பண்ணலாம். ப்ளவுஸில் நெக் சைடு வந்துடுங்க. இது வந்து இந்த 2 inches ரிப்பன் இருக்கு இல்லையா, காஜாப்பட்டி, அந்த இடம் காஜாப்பட்டி இடத்துல இந்த பீஸை இப்படி வச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டு ஒரு 1/4 inch அளந்து ஸ்ட்ரெயிட்டாக தைச்சிட்டு வாங்க. இதை இப்போ வந்து பைப்பிங் பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு. பார்த்துக்கோங்க. இதை என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கு இல்லையா, இப்படி வந்து இந்த அளவு மடியணும். அதாவது இந்த பீஸை முழுமையாக மடிக்காமல், நார்மலாக இருந்தால் நம்ம இது மேலே படிமான தையல் அடித்து முழுசாக மடிச்சிருவோம். பைப்பிங்காக இருந்தால் இதை இப்படியே இந்த சின்ன பீஸ் இருக்கு இல்லையா, உள் பீஸ், அதை ஜாயின் பண்ணிவிட்டு இது கூட ஜாயின் பண்ணிவிட்டு இதை இந்த அளவு மடிங்க. மடிச்சுட்டு இந்த பள்ளத்தில் தையல் வர மாதிரி தையல் போடணும். இப்போ நான் போட்டு காட்டுறேன். ஒவ்வொரு தடவையும் இந்த உள் பீஸ் இதோட ஜாயிண்ட் ஆகுதான்னு செக் பண்ணி மடிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி தான் வரணும் பீஸ். ஓகேவா? இப்போ இந்த ப்ளவுஸோட பைப்பிங் முடிஞ்சிருச்சு. பார்த்துக்கோங்க, இந்த அளவு சின்னதாக இருக்கணும் பைப்பிங் பீஸ் ஆனது.